கொத்தமல்லி போடுங்க. அதாவது புதினா போட்டு அதுக்கடுத்தால ரெண்டு ஒரு முழு பச்சை மிளகா வேறு ஒரு துண்டு இஞ்சி போடுங்க. அதனால் தண்ணி விடாமல் ஒருக்கா அரைங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைங்க. அதுக்கடுத்தால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிப்பை வச்சு நல்லா அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணி உள்ள மிச்சத்தெல்லாம் பண்ணுங்க. தண்ணி ஊற்றி எடுத்து அதிலே ஊற்றிடுங்க. போதுமா? இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதில் ரெண்டு பெரிய சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. சரியா? 2 பெரிய சொம்பு அளவுக்கு வர்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு பானி ரெடி. இதெல்லாம் கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு வத்தத்தூள், அதுக்கடுத்தால தேவையான அளவு உப்பு. போதுமா? தேவையான அளவு உப்பு போடுங்க. வத்தத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு பானிபூரியில் உள்ள பானி ரெடி.